வணக்கம் என்னன்னு சார். வணக்கம் டிகே. எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சும்மா தின்னு கொளுத்து போய் பண்ணி மாதிரி இருக்குண்ணா. நல்லா கொழு கொழுன்னு இருக்கீங்க, வெள்ளை சட்டெல்லாம் போட்டுட்டு. ஓ, விஜய் ஆட்சியில் ரொம்ப பூரிப்பா இருக்கீங்களோ? விஜய் ஆச்சுலையா? ம். ஆ, ம். ஆமாம். சோறு கட்டிக்கிட்டு வந்து வீட்டில் டிஃபன் கேரில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அதனால விஜய் ஆட்சியில். ம். உங்களுக்கு வீட்டில் அப்படி தான் கொடுக்குறாங்களோ விஜய் ஆட்சியிலேருந்து? சார் அவர் என்ன சார் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யல. காலையில் வீட்டை விட்டு கிளம்புறாருன்னா சாயந்தரம் தலைமைச் செயலகத்தை விட்டு கிளம்புறாரு. நார்மலாக ஒருத்தருங்க வந்து வேலைக்கு போகிறவங்க மாதிரி அவர் வந்து டெய்லி அந்த சிஎம் வேலையை வந்து சூப்பராக செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி எதனா முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்தார் மு.க.ஸ்டாலின், அவர் செஞ்சாரா? இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? இல்லை கலைஞர் செஞ்சாரா? ஜெயலலிதா செஞ்சாங்களா? யாருமே செய்யாத இவர் செஞ்சிருக்காருல, பாராட்டணும்ல. ஏன் சார் பாராட்ட மாட்டீங்க? ஊர் சைட்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? ஏன்? 100 நாள் கிளவி ஆமாம். வேலைக்கு கரெக்டாக டயத்துக்கு வந்துடும். ஆமாம். ஆனால் எந்த வேலையும் செய்யாது, உட்காந்துட்டு கரெக்டாக டைம் முடிஞ்சோடனே போயிடும். அரட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுமாரி ஊருக்கு ஆயிரதெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. அதுங்களாம் அப்படி தான் நடக்குது. டயத்துக்கு வந்து டயத்துக்கு போயிட்டா வேலை நடந்துருச்சுன்னு அர்த்தமா? ம்.